Hi friends, welcome to Nithishree channel. நான் கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்னு வரும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு லெமன் புளிஞ்சு எடுத்துருக்கேன். அதில் அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, பூண்டு 5 பல் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 ஸ்பூன் கடாயில் எண்ணெய் இருக்குது. நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் சாப்பிட கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வரமிளகாயை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. பூண்டு 5 பல் தட்டி வச்சுக்கதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம புளிஞ்சு வச்சுக்க லெமன் சாறை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கொட்டையெல்லாம் சாப்பிடும்போது கசக்கும். சாப்பாட்டில் வடிகட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது லெமன் சாறு சேர்த்தாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, சாப்பாடு கசப்பு எடுக்கும். இப்போ லெமன் சாறு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப இது பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. லேஸாக கிண்டி விடுங்க. ஏன்னா சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். நான் சூடாக இருக்கிறன்றக்காண்டி ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க, இல்லை குக்கர்லேயே வச்சுக்கலாம். இப்போ லெமன் சாப்பாடு போட்டு ரெடி பண்ணியாச்சு. மேலே லைட்டாக மல்லித்தலை தூவிக்கலாம். லெமன் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காயிட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் 5 பொடி பொடி நறுக்கியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லித்தலை கொஞ்சோன்னு அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். வரமிளகா அப்படி 1 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூனு, கறி மசாலா 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். கடுகு போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னா லைட்டாக பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்குங்க. இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. உருளைக்கிழங்கு பார்த்துடலாம். நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நறுக்கிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. தேவையான உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் அந்த இதில் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் சாரும். அதுக்காகத்தான் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ டைம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கிற மாதிரி தெரியுது. குத்தி பாருங்கள். உருளைக்கிழங்கு உடையுது. நல்லா வெந்திருக்குது. நல்லா ஒரு 2-3 கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுருங்க. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிளறி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். அப்போ தான் உருளைக்கிழங்கு அந்த மசாலா கூட நல்லா
சாரும். அதுக்காக இப்போ டைம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட சார்ந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓகே, ரெடி ஆச்சு. மல்லித்தழை தூவிக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி. உங்கள் வீட்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.